கொஞ்ச நேரம் உயிரை போயிட்டு வந்துட்டுப்பா கடவுளே பயந்துட்டு நான் என்ன நடக்குது. ஐயோ கடவுளே வாங்குறது வாங்குறது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே தீவா. ஓகே, காலையிலே வேட்டி சட்டையோட அவன் வீடியோவில் இன்ட்ரோ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் கோயில், நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வந்து இன்றைக்கி தேரோட்ட நிகழ்வு. ஸோ நானும் நிறைய நாள் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கேன், திருவிழா டைம்லாம் வந்திருக்கேன். ஆனால் தேரோட்ட நிகழ்வில் நேரடியாக பார்த்ததில்லை. நிறைய மக்கள் கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வீடியோக்களில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நான் அந்த தேரோட்ட நிகழ்வில் வந்து கலந்து கொள்றதுக்காக போக போகிறேன். யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். அதால் நானும் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள போகிறேன். ஸோ உண்மையிலே வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்களுக்கும் இந்த திருவிழா வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் சில சிச்சுவேஷன் காரணமாக வரையில்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து மேக் பண்ணுறேன். 8:30 கடையில் வந்து இந்த தேரோட்ட நிகழ்வே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நானும் பிரசாந்தும் ஏர்லியாக வழிகூட்டம் நேரடியாக போயிட்டு மிச்சதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையிலே வந்து எனக்கு புதுசாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே கோயிலுக்கு ஆட்கள் வந்து வர தொடங்கிடுவாங்களாம். ஏன் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மட்டக்களப்பில் வந்து இருக்கிற இந்த தேர் திருவிழாக்கள் நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆகும். ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் பிந்தி அனுப்பி வலிக்கிட்டு போயிட்டு பழகிட்டு, ஆனால் இங்கே 3 மணிலேருந்தே ஆட்கள் வந்துடுவாங்களாம். க்ரௌட் ஆகிக்கொண்டே இருக்குமா. ஸோ நாங்கள் 6 மணிக்கு கிளம்பி வலிக்கிட்டு வந்தோம். அப்போட சொன்னாங்க ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் வந்து தேர் திருவிழா முடிஞ்சிடும் தம்பி, குயிக்காக போங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு உண்மையிலே ஸ்பெஷல் இந்த 25வது வயதில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, உண்மையிலே வந்து இப்போ தான் ஒரு 7:30 ஆகுது. இந்த டைம்லே அவ்வளோ க்ரௌட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் இப்போ லைவ் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் சாமியோட வழியால் வந்துட்டேன். வெள்ளக்காரர்கள்லாம் வந்திருக்காங்கள்ட்ட. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் காட்டி வெள்ளக்காரர்கள் தான் நிறைய பேர் வராங்க. ஆமாம்மா, அவ்வளோ வேறுடா பாய். இன்னும் ஒரு சட்டங்கள் இருக்கு மேடம். இதுக்குள்ளால எப்படி அவுட்ல போற அம்மா என்ன கிரௌட். இதுதான் அந்த மண் போட்டா. வா, இப்படி ஒரு கிரௌட் நான் பெண்ணு வாழ்நாளில் பார்த்ததில் முதல் தரம். நான் சொன்னேன், நான் மேலே வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி தெரியுதோ. சாமி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தேருக்குள்ளத வைக்க போகிறாங்க. இதுதான் நல்லூர் பதியால். அது உண்மையில நம்ம லேட் ஆகிட்டனே.
சாமியை தேரில் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வார நேரம் வந்து உள்ளுக்கு வந்துட்டு சாமி, அதாவது உள்ளுக்கு இருந்து தேருக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ வந்து தேரில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமும் அவ்வளோ மக்கள் கூட்டமாகவும் இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டது. நானும் இன்றைக்கு தான் உண்மையிலே நான் பிறந்ததுலேருந்து 25வது வயதில் நேரில் பார்க்குறேன். நிறைய அந்த தேரோட்ட நிகழ்வு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கோம். ஆனால் நல்லூருக்கு வரையில், நல்லூர் திருவிழா இல்லாத காலங்களில் வந்து போயிருக்கேன், திருவிழா காலங்களில் வந்து போயிருக்கேன். ஆனால் நான் தேரோட்டத்துக்கு வரல. இன்றைக்கு தான் தேரோட்டத்தை வந்து நானும் நேரில் பார்க்க போகிறேன். முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறார். வணக்கம். சொல்ல வேண்டிய எங்கே கிடக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் இப்போ வாரீங்க, இங்கிருந்து இருப்பா நான் வாரீங்க. என்ன நீங்கள் வெளியே முடிஞ்சிடுவாங்க. இது அறியா முடியும். வந்து சாமியை தேரில் ஏற்றிட்டு வழியில் அந்த மறைச்சிருந்தவங்க அந்த சீலையை வந்து எடுத்துட்டாங்க. மறைப்பை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாக. நான் இப்படி என் வாழ்நாளில் ஒரு தேர் திருவிழாவை பார்த்ததே இல்லை. அவனுண்டப்பா அடவுடு கொஞ்ச நேரம் உயிரே போயிட்டு வந்துடுறாப்பா.
கடவுளே பயந்துட்டு நான் என்ன நடக்குது வடத்தை நேராக அதில் பிடிக்கிறதுக்காக நான் நினைச்சு என்னடா சம்பவம் எதுவும். ஓ அதாவது இந்த கயிறு இழுக்குன்னு சாரி இந்த தேர் இழுக்கிற அந்த வடம் கொடுத்தவங்க வடம் ஒரு வடத்தை பிடிக்கிறதுக்காக திருப்பி இந்த வடத்தை எடுத்துட்டு அப்படியே தள்ளிட்டு வந்தோம். யார் பிடிக்கப்படுற இதில் எல்லா பேரும் அடிபட்டு பிடிச்சிட்டு தான் அந்த இந்த கிரௌண்டில் நெருக்கிப்பட்டு ஹஸ்பண்ட் பின் பண்ணவங்க இருக்காங்க. பார்த்துங்க மோனம் வந்து எங்களோட ஊர் அதாவது மட்டக்களப்பு கோயில் எல்லாம் மட்டக்களப்பில் இருக்கிற அந்த தேர் இருக்கிற கோயில் எல்லாம் என்ன வாங்கலாம்னு சொல்லிச்சுன்னா அந்த 2 சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த பச்சை கலரில் ரெட் கலரில் காட்டினா தான் நான் பக்தர்கள் வந்து தேர் எடுக்கிற மாதிரி. ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை. ஐயா கையை காட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்காங்க. எனக்கு என்னென்னு சொல்லி தெரியல. வாழ்க்கையிலே முதலாக பார்க்கேன். அதுவும் முதலாக பார்த்து இதுவரையும் பார்த்த கோயில் மிரண்டு போனதுன்னா நல்லூர் கோயில் திருவிழா தான் இருக்கு. தேர் எடுக்கிற திருவிழா தான் இருக்கும் போல அவ்வளோ பேர் ஆக்கள். தேருக்கு பின்னுக்கே வந்து அந்த நேர்த்தி வச்சிருந்தவங்க எல்லாரும் அங்க பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
இல்லை எத்தனை பேர் இருக்கு மொத்தம் இந்த நேர்த்திக்கடன் எழுதிறவங்க? அது தெரியல. என்ன தேர் அங்கே போகுது, அங்கே இருந்து அப்படியே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலை சுற்றி அப்படியே தேருக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கணும். இடையில சன நெரிசல் வேறு. அதான் உண்மையில எவ்வளோ ஒரு பக்தி வருமா ஜோதிச்சு பேர் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு தெரியல 100 சொல்லுங்கடா. அதுக்கு மேலே தான் இருக்கும் போல பின்னால் தேர் தடுப்பு தேர் வந்து அந்த மூலை தொங்கலுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஆக்கள் இங்கே நாங்கள் நிற்கிறதுல வந்து கொண்டே இருக்கு. அவ்வளோ பேரும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றாங்களோ. அதை தாண்டி இது கோயிலை வளைச்சி வர மட்டும் உங்களும் அப்படி பின்னால் இதே மாதிரி வளைச்சி வருவாங்க என்ன தீபாவளி காட்டி அப்படி இருக்கு பிரதர். அதுலயும் சில பேர் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு ஆள் அழகு ஊத்திட்டு அங்கே பிரச்சனை பண்றாரு. ஒரு ஆள் ஒன்று இல்லை, நிறைய பேர் அழகு ஊற்றி கொண்டு முள்ளு இருக்கு தானே காவடி எடுக்கிறதுக்கு அதை கையில் குத்தி இருக்காரு பார்த்து. பேர் சுத்தி வந்தாலும் இந்த அங்க முடியாது போல வந்து கொண்டே இருக்கிறாங்க. வரணும் ஊழு பேர் ஆகல பார்க்கக்குள்ளே நமக்கு யாரோ வருது அப்படியே.
உண்மையில பாருங்க தேர் போகிறதே தெரியல. தேர் வந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த பொங்கலைங்கிற மூளைக்கு போயிட்டு இப்போ தான் அந்த அங்கப்பிரச்சனை பண்ணவங்க போகிற மாதிரி முடியுது. அந்த லைன் வந்து முடியுது இப்போ தான் லைன் முடியுது. இதுக்கப்புறம் இப்போ என்ன இது இதோட முடியுது. இப்போ சார் பார்த்தா இப்போ தேர் கோயிலுக்கு பின்னுக்கு நிற்கும். அவ்வளோ தூரத்துக்கு அங்கே நிற்கும். முன்னாடி யோசிச்சு பாருங்க இத்தனை பேர் நேர்த்தியோட நிறைய இருக்கு. நானும் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் பண்ணு கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பண்ண போகிறேன். வரது கண்டு விடுறேன். இப்போ கடத்த வேறு மிதிச்சு போட்டுருங்க. உண்மையிலே இந்த கிரவுண்டை ரோன் ஷாட்டில் காட்டினா நீங்களே மிரண்டிருப்பீங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நல்லூரும் உண்டு. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுல மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயம்னா இந்த நல்லூர் முருகன் கோயில் சொல்லுவாங்க. முருகன் தான் தமிழ் கடவுள், அதாவது நம்மளோட பாட்டன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த நல்லூர் கோயில் வந்து எவ்வளோ சிறப்பு மிக்கதுன்னு சொல்லி நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த நிகழ்வில் நான் இன்றைக்கு கலந்து கொண்டது உண்மையிலே சந்தோஷம். அதையும் தாண்டி இவ்வளோ க்ரௌட்டை பார்த்தது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. நான் எக்ஸ்பீரியே பண்ணலை, வீடியோக்குள்ளே பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது, இவ்வளோ நெரிசலாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கு நேரடியாக பார்க்கக்குள்ள தான் உண்மையிலே வந்து புல்லரிக்கிற அளவுக்கு போயிட்டு. ஸோ அப்படி இருக்குது உண்மையிலே க்ரௌட். ஆனால் இங்கே வந்து அந்த ரோன் கேமரா மற்ற இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதான் உண்மை. நேற்றைய தினம் வந்து இந்த சப்புரம் இது நடந்தது, அதாவது சப்புரம் நிகழ்வு நடந்தது. அந்த சப்புரத்தை பார்க்கவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி சப்புரம் நான் பார்த்ததே இல்லை உண்மையில். எங்கள்கிட்ட அங்காள சைடு பக்கமெல்லாம் சப்புரமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் திருவிழா காலங்களில் வந்திருக்கேன். நைட் டைமில் வந்து அப்படியே கடையை சுற்றி பார்க்குற சும்மா கோயிலை வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த நிகழ்வு நடக்குகள் வரலை. இன்றைக்கு தான் கலந்து கொண்டிருக்கேன், இன்றைக்கு தான் வந்திருக்கேன். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர், நிறைய பேர், கிட்டத்தட்ட எனக்கு தெரியல ஊரில் இருக்கிற ஆக்கெல்லாம் இங்கே நிற்பாங்க போல. எங்கட ஊரில் மட்டக்களப்பில் இருந்தெல்லாம் ஆக்கள் வந்திருக்காங்க. நாங்கள் ஆக்கள் சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உண்மையிலே சந்தோஷம். இப்போ வந்து தேர் ஃபுல்லாக வளைச்சிட்டு கோயிலை வளைச்சிட்டு வளமையாக இருந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு, அதாவது கோயிலுக்கு முன்னுக்கே வந்து கொண்டு இருக்கிற காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அண்ட் உண்மையிலே வந்து அந்த அங்கப்பிரச்சனைனால் செய்கிறவங்க அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு பின்னால் நிற்பாங்களோ அவ்வளோ க்ரௌட் போய் கொண்டு வந்து பண்ணி கொண்டு வந்தாங்க. மணி எந்த பெரிய மணி என்ன
ஓகே, உண்மையிலே வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லூர் பதியாரின் தேரோட்ட நிகழ்வு வந்து நல்லபடியாக வந்து முடிவடைஞ்சிட்டு. ஸோ இப்போ தேர் நின்ற இடத்துக்கே வந்துட்டு, ஆனால் இன்னும் சாமி இறக்கையில் நாங்கள் வந்து அப்படி வெளியில் வந்துட்டோம். ஸோ என்ற உள்ள நிற்கையில் அவ்வளோ க்ரௌட். கிட்டத்தட்ட 8:30க்கே முடிஞ்சு தேர் திருவிழா வந்து 8:30க்கே முடிஞ்சு. அதிலிருந்து தான் ஏர்லியாகவே வராங்க நினைக்கிறேன். ஏன்டா முடிஞ்சிடும் நேரத்தில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ நெருக்கடியாக இருந்தது. யாராருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியலை. இந்த தேரோட்ட நிகழ்வுகளில் கலந்துள்ள வந்து சில பேருக்கு அந்த நெருக்கப்பட்டு நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டு எல்லாம் ஒதுக்கி கொண்டு போவோம். அதாவது வடத்தை தரைக்குள்ளே வந்து தள்ளி கொண்டு போனாங்க. அப்போ நான் அப்படியே பயந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நெருக்கப்பட்டு நின்றுனாங்க. அதில் பார்த்து நான் ஒரு அம்மாவும் அவதிப்பட்டு கொண்டு நின்றா. ஸோ என்ன இருந்தாலும் இன்றைய நிகழ்வு நேரடியாக நான் வந்து பார்க்கல வந்து எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிட்டு. ஸோ உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எனக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நல்லூர் கந்தனின் அருள் எங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதையும் தாண்டி நம்மளோட சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்வை காட்டணும். நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ நானும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லக்குள்ள இந்த நிகழ்வை காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலி எடுத்துனாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்டா உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதை நேரடியாக பார்க்கலாமல் வந்து அங்கேருந்து ஒன்று இந்த யூடியூப் மூலம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ சென்றடைஞ்சால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே வந்து இன்றைக்கி இந்த கந்தன் அருள் எங்களுக்கு கிடைச்சதுன்றதில் சந்தோஷம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.